Hi, I'm A65. நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷ் பத்தி பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுல இன்னைக்கு உள்ள ஒரு மோட்டிவேஷன் டயலாக்னா சிம்பிளி ஐ சே டோன்ட் பி அஃப்ரைட் டு ஃபெயில், பி அஃப்ரைட் நாட் டு ட்ரை. எப்போதுமே நீங்க தோல்விகளை கண்டு பயப்படாதீங்க, முயற்சி செய்யாம இருந்துடாதீங்க. முயற்சிகளை பார்த்தும் பயப்படாதீங்க. நான் ட்ரை பண்றதை எப்போதுமே விடாதீங்க. ஸோ எப்போதுமே ஒரு ஃபெயிலியர் ஏதோ ஒரு விஷயத்தை கத்துக் கொடுக்க தான் வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுங்க. நம்ம வந்து ஸ்ட்ரைட்டா நம்ம டாபிக் குள்ளே போயிடலாம். நம்ம வந்து ஒரு வாக்கியத்தை அமைக்க என்னென்ன தேவைகள் அப்படிங்கிறது ஒவ்வொன்றா பார்த்துட்டு இருந்தோம். இன்ன வரைக்கும் நம்ம வாக்கியம் முழுமையா கத்துக்கவே இல்லை. வாக்கிய அமைப்பு இனிமேல் தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கோம். அதுல நம்ம வந்து ப்ரிப்போசிஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை பார்த்துட்டு இருந்தோம். ப்ரிப்போசிஷன் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, ப்ரிப்போசிஷன் அப்படின்னா முன்னிலை சொல் தமிழ்ல சொல்லுவாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம வந்து வென் அப்படிங்கிற எப்பொழுது, அதாவது ஒரு காலத்துல என்னென்ன காலம் அப்படி சில விஷயங்களை சொல்றதுக்கான ப்ரிப்போசிஷன் எந்தெந்த கூடுதலா எது சேரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபார், ஃப்ரம், சின்ஸ் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பார்த்தோம். ஆன் கூட பார்த்துருந்தோம், காலத்துல இருந்துச்சு. அதே மாதிரி நம்ம இப்போ ஒரு இடத்த பத்தி பேச போறோம். ஸோ ஒரு டைம் பத்தி பேச போறோம். வேற அதாவது வென் இஸ் த லாஸ்ட் பஸ், இது மாதிரி ஏதாவது ஒரு கேள்வி கேட்டோம்னா அதுக்கான ஆன்சர் தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இப்போ பிளேஸுக்கு வருவோம். ஸோ பர்டிகுலரா ஒரு பிளேஸை பத்தி பேச போறோம் அப்படின்னா இங்க என்னென்ன தேவை அப்படின்னா இன், அட், இது ரெண்டையோட யூசேஜை மட்டும் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வேர்னு ஒரு கேள்வி கேட்டதான், வேர்னு ஆரம்பிச்சாவே எங்கே அப்படிங்கிற ஒரு ஃபிஃப்த் கொஸ்டின்னா எங்கே அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் ஆரம்பிச்சாதான் நமக்கு என்ன கிடைக்கும்னா இதுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ நான் இப்போ வந்து நம்ம ட்ரெயின்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கோம், ஏதாவது லாங் டிராவல், ஏதாவது பஸ்லயோ டிராவல்லையோ ஏதோ ஒரு இடத்துல போயிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். அவர் வந்து நீங்க எங்க இருக்கீங்கன்னு ஒரு கேள்வி கேட்டாருன்னா நீங்க அதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? நான் மதுரையில இருக்கேன், நான் சென்னையில இருக்கேன் அப்படின்னு சொல்லி, நான் சென்னையில இருக்கேன், இந்த மாதிரி ஏதாவது உங்க ஊர் எதுவோ அதை சொல்லுவீங்க. நான் அப்படிங்கிறது உங்களுக்கு சப்ஜெக்ட் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து ஏன்னா ஒரு சென்டென்ஸ் அமைக்க 3 விஷயங்கள் தேவை. எஸ், சப்ஜெக்ட், வெர்ப் அண்ட் காம்ப்ளிமெண்ட். இந்த எஸ்விசி பேட்டர்ன் இருந்தா போதும். ஸோ இது வந்து இது சப்ஜெக்ட்னு சொல்லுவாங்க, இது இருக்கிறது தான் வெர்ப்னு சொல்லுவாங்க. இந்த நடுவுல இருக்கிறது லாஸ்ட் ஆஃப் தி கொண்டே போட்டோம்னா நமக்கு என்ன கிடைச்சிடும்னா அதாவது இங்கிலீஷ் ஆங்கிலம் கிடைச்சிடும். நான்ங்கிறது ஐ, இருக்கிறேன்ங்கிறதுக்கு ஏஎம் கிடைச்சிருச்சு. இந்த சென்னையில் அப்படின்னா வந்து சென்னை தெரியும். இந்த இல் அப்படிங்கிறதுக்கு இந்த ஐயால் கூயின் மாதிரி இந்த இடத்துல தான் இந்த இல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இவங்க போட்டிருக்காங்க. இந்த இங்கிலீஷ்க்கு என்ன ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ணலாம் கேட்டீங்கன்னா இன், அதாவது இன் அப்படிங்கிறத விஷயத்தை யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஐ எம் இன் சென்னை, ஐ எம் இன் சென்னை. இதுல வந்து இன் எடுத்துட்டோம்னா என்ன ஆகும்னு நீங்களே பாருங்க. ஹி இஸ் சென்னை, அவன் சென்னை, அவன் பேரு சென்னைன்னு இருங்க, அவன் ஊரு சென்னை கிடையாது. இன் சென்னையில் அப்படிங்கிற இல்லு சத்தம் அவன் சென்னை, நான் சென்னை இருக்கிறேன் அப்படிங்கிற, நான் சென்னை அப்படிங்கிற மாதிரி ஒருவனோட பேரா மாறிடும். அதனால வந்து இந்த இடத்துல கண்டிப்பா இன் போடணும். இன்னு போட்டாதான் உங்களோட பிளேஸ், அதாவது நான் சென்னையில இருக்கேன், ஹி இஸ் இன் சென்னை, அவன் சென்னையில இருக்கான், அந்த மாதிரி ஒரு பொருளை கொடுக்கும். நான் வந்து சென்னையில டி நகர்ல இருக்கேன், அதாவது பர்டிகுலரா ஒரு பிளேஸ பத்தி பேசுறோம். சென்னை அட் டி நகர். நான் வந்து அட் அப்படின்னா சென்னையில், நான் சென்னையில இருக்கேன், நான் சென்னையில இருந்து சென்னையில டி நகர்ல இருக்கேன், நான் சென்னையில் டி நகரில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லணும். ஸோ இது வந்து சென்னை, அவன் சென்னையில் டி நகர்ல இருக்கான், ஹி இஸ் இன் சென்னை அட் டி நகர் அப்படின்னு சொல்லணும். அட் அப்படிங்கிற விஷயம் ஒரு பெரிய ஒரு பகுதியில ஒரு பெரிய பகுதிக்கு என்ன வந்து இன் யூஸ் பண்ணணும். அதுல ஒரு பகுதியா இருந்துச்சுன்னா, ஒரு பெரிய பகுதி இருக்கு, ஒரு நாடு இருக்கு, அந்த நாட்டுக்குள்ள ஒரு பகுதியா இருந்துச்சுன்னா அதுல அட் யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்க ஒரு பெரிய பகுதி, பெரிய நிலப்பரப்பு, அதுக்குள்ள ஒரு பகுதியா இருந்துச்சு அப்படின்னா வந்து நம்ம அட் யூஸ் பண்ண போறோம். அதுக்காண்டிதான் இது சென்னை, அதுக்குள்ள ஒரு பரப்பு தான் என்ன டி நகர், அதுக்குள்ள உள்ள ஒரு குட்டி ஏரியா தான் டி நகர், இந்த மாதிரி. அதனாலதான் நம்ம என்ன யூஸ் பண்றோம் அப்படின்னா அட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை யூஸ் பண்றோம். அதுல ஒரு பகுதிக்கு தான் இங்க வந்து சென்னையில் அவன் சென்னையில் டி நகரில், அதாவது சென்னையில டி நகர்ல இருக்கான் அப்படிங்கறது சொல்றதுக்கு he is in சென்னை at டி நகர். என் நண்பர் திருச்சியில் தில்லை நகரில் இருக்கிறார் அப்படின்னு சொல்லணும். என் நண்பர்களுக்கு இங்கிலீஷ்ல என்னன்னா திருச்சியில் தில்லை நகரில் இருக்கிறார். சோ இது பிரிச்சுக்குவோம். சோ இது சப்ஜெக்ட், இது verb. நமக்கு ரெண்டு, என் நண்பர் மை ஃப்ரெண்ட் இஸ் இங்க மை ஃப்ரெண்ட் இருக்கிறார் அப்படின்னா மை ஃப்ரெண்ட் இஸ். திருச்சியில் அப்படின்னா இன் திருச்சி,
எந்த ஊர்ல, அதாவது அங்க எந்த ஒரு பகுதியில இருக்கிற தில்லை நகர், தில்லை நகர் அப்படின்னா இதோட இது இங்கிலீஷ் மை ஃப்ரெண்ட் இஸ் இன் திருச்சி தில்லை நகர் அப்படின்னு ஈஸியாக ஒரு சென்டென்ஸ் அமைக்கலாம். ஓகே, நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்துருவோம். நான் சென்னையில் டி நகரில் காவேரி தெருவில் இருக்கிறேன். அதாவது நான் சென்னையில இருக்கேன், நான் அதை தாண்டி டி நகர்ல உள்ள காவேரி தெருவில் இருக்கேன் அப்படின்னா ஒரு அந்த ஒரு நிலப்பரப்புக்குள்ள ஒரு பகுதியா இருந்துச்சுன்னா ஆன் யூஸ் பண்ணணும். ஸோ ஒரு ஐ எம் இன் சென்னை அட் டி நகர் ஆன் காவேரி ஸ்ட்ரீட். அந்த டி நகர்ல ஒரு பகுதி, அந்த டி நகர்ல ஒரு பகுதியா இருந்துச்சுன்னா நம்ம என்ன யூஸ் பண்ணலாம், காவேரி அந்த ஒரு தெருவோ அந்த தெருவு பேரோ யூஸ் பண்ணணும். இப்ப அதை தாண்டி நிறைய பேர் கேள்வி கேட்பீங்க டோர் நம்பர் வரையும், அதாவது டோர் நம்பர் போடணும்னா நம்ம என்ன யூஸ் பண்ணோம்னா காவேரி நகர்ல அட் ஏதோ ஒரு டோர் நம்பர், உங்களோட டோர் நம்பர் யூஸ் பண்ணிக்கலாம். லாஸ்ட்ல ஒரு பெரிய நிலப்பரப்பா இருந்துச்சுன்னா அது என்னன்னா சென்னை, அதுக்குள்ள ஒரு பகுதியா இருந்துச்சு அப்படின்னா வந்து டி நகர் அதாவது அட் டி நகர், அதுக்குள்ள ஒரு பகுதியா இருந்துச்சுன்னா அதாவது தெரு பேரு, அதுக்குள்ள உங்க வீடு எந்த உங்க டோர் நம்பர் இருந்துச்சுன்னா அது உங்களோட டோர் நம்பர் அட் போட்டு யூஸ் பண்ணணும். I am in Chennai at T Nagar on Kaveri Street at door number 111. இந்த மாதிரி உங்களுடைய தெரு எதுவோ அத ஒவ்வொரு விஷயம் I am in திருச்சி, I am in Chennai அப்படின்னா வந்து இன்னும் யூஸ் பண்ணலாம். சென்னையில டி நகர்ல இருக்கேன் அட் டி நகர், காவிரி தெருவில் இருக்கேன் ஆன் சென்னையில காவிரி டி நகர்ல காவிரி தெருவில் இருக்கேன் 111 கதவு நம்பர் டோர் நம்பர்ல இருக்கேன் அப்படின்னு சொல்லணும். I am in திருச்சி, I am in Chennai at T Nagar on Kaveri Street at door number 111. இந்த மாதிரி சொல்லிக்கலாம். He is an America. So இன்னும் இதை தாண்டி ஒரு நாட்டை பத்தி சொல்லணும்னாலும் அங்க ஒரு நாட்டை பத்தி மட்டும் இல்ல, ஸோ ஒரு ஊரை பத்தி சொல்லணும்னாலும் ஒரு நாட்டை பத்தி சொல்லணும்னா அங்கேயும் இன் வரும். ஸோ ஹி இஸ் இன் அமெரிக்கா, அமெரிக்கால நியூயார்க்ல இருக்கான், அமெரிக்கால நியூயார்க் அப்படிங்கிற ஒரு சிட்டில இருக்கான். He is in America at New York. ஏன்னா அமெரிக்கா ஒரு பெரிய பகுதி, அதுக்குள்ள ஒரு சில பகுதி தான் நியூயார்க், அதனால he is in America at New York சொல்லுவாங்க. She is in Madurai, she is in Mumbai, அவ வந்து மும்பைல இருக்கா அப்படின்னு சொல்லணும். She is in Mumbai, அவள் மும்பையில் இருக்கிறாள். மும்பை, she is in Mumbai, see they are in Dubai, அவங்க வந்து துபாயில இருக்காங்க, அவங்க வெளிநாட்டுல இருக்காங்க அப்படின்னா வந்து அவர் வெளிநாட்டில் இருக்கிறார் அப்படிங்கிறத சொல்லணும். அவர் அப்படிங்கிறதுக்கு ஹி அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இது சப்ஜெக்ட்னு சொல்லுவாங்க. இந்த நடுவுல இருக்கிறத மூணாவதா கொண்டு போயிட்டோம்னா அது கூட இதோட இங்கிலீஷ்ல மாத்திடலாம். ஸோ அவர் ஹி, இருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு இஸ், வெளிநாட்டில் அப்படிங்கிறதுக்கு இந்த வெளிநாட்டில் அப்படிங்கிறதுக்கு அப்ராட் அப்படிங்கிற ஒரு மீனிங் இருக்கு. அப்ராட் அதாவது அப்ராட் APROED அப்ராட் அப்படின்னா வெளிநாட்டில் அர்த்தம். இந்த அப்ராடுக்கு முன்னாடி இன் அண்ட் அவர் வெளிநாட்டில் இருக்கிறார் அப்படின்னா இன் அண்ட் டு போன்ற ப்ரிபோசிஷன் வரவே வராது. ஏன்னா வந்து அது அந்த நீங்க கூகுள் டிரான்ஸ்லேட்டர்ல எந்த ஒரு டிசைன் பண்ணா வெளிநாட்டில் அந்த ஒரு இல்லு அந்த அப்ராடுக்குள்ளேயே இருக்கும். ஸோ அதோட மீனிங்கே அப்ராட் அப்படிங்கன்னா வெளிநாட்டில் அப்படிங்கிறது இருக்கும். இந்த இடத்துல வந்து ஹி இஸ் அப்ராட்னு மட்டும் சொன்னா போதும், இன்னு ஆனோ அட்டோ இந்த மாதிரி எந்த விஷயமே யூஸ் பண்ணக்கூடாது. சரி, ஒரு நம்ம வேர் ஆர் யூ ஃப்ரம் கேட்டீங்கன்னா நீங்க எங்க இருந்து வரீங்கன்னு கேட்டீங்கன்னா ஐ எம் ஃப்ரம் சென்னை, வேர் டு யூ லிவ் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்க எங்க இருக்கீங்கன்னு கேட்டாங்கன்னா அந்த கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு உங்களுக்கு அந்த ஆன்சர் கிடைச்சிருக்கும். ஸோ நீங்க எந்த ஊரோ அந்த ஊர் போடுங்க. ஆனா அந்த ஊர்ல ஒரு பகுதியை சொல்லணும் அப்படின்னா வந்து அட் யூஸ் பண்ணுங்க. அந்த 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 ஊர்ல உள்ள ஒரு பகுதிக்குள்ள இன்னொரு பகுதியா இருக்கணும்னா ஆன் யூஸ் பண்ணுங்க. அதையும் தாண்டி உங்க டோர் நம்பர் யூஸ் பண்ணா அட் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இவ்வளவுதான். ஸோ நம்ம ப்ரிபோசிஷன் அப்படிங்கறது எந்த இடத்துல வருது அப்படிங்கறத ஒரு முதல்ல வந்து காலம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்த்துட்டோம்னா, ரெண்டாவது வந்து பிளேஸ் அப்படிங்கறத பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஒரு சென்டென்ஸ் அமைக்க என்னென்ன தேவை அப்படிங்கிற விஷயங்களை ஓரளவுக்கு நம்ம கிட்டத்தட்ட முடிச்சிட்டோம். நம்ம இனிமேல் ஒரு 4-5 வீடியோல நம்ம சென்டென்ஸ் அமைக்க எப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்ட்ரைட்டா சென்டென்ஸ் அமைப்புக்குள்ள போயிருவோம். ஸோ ஸ்ட்ரைட்டா நம்ம வந்து ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்குள்ள போயிருவோம். ஸோ இதை தாண்டி கண்டினியூஸா நம்ம வந்து கான்வர்சேஷன் ப்ராக்டிஸ் இதெல்லாம் வந்து நம்ம ஒரு சென்டென்ஸ் போனதுக்கு அப்புறம் ஒரு ஃபியூச்சர்ல கொஞ்சம் கொஞ்சமா நம்ம அப்கிரேட் ஆயிக்குவோம். ஸோ நம்ம வந்து ரெகுலரா ஏதாவது ஒரு கான்வர்சேஷன் நம்ம பில்ட் பண்ணுவோம். அதை தாண்டி நம்ம ஃபியூச்சர்ல கண்டிப்பா நம்ம லைவ்ல இருந்தே லைவ் பண்ணுவோம்.
ஸோ ஓகே, நம்ம லைவ் கிளாஸ் கண்டிப்பா வரும். ஸோ அதுல நீங்க ஏதாவது என்கிட்ட கொஸ்டின் கேட்கறாங்க கேட்கலாம். ஓகே, this is A65. Thanks for watching this video. Have a nice day.